வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து இஸ்ஸோ வடையோட வந்திருக்கேன், இறால் வடை. ஸோ இந்த இறால் வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுத்தாரு. இதில் வந்து 1.5 கப் எல்லாட்டிக்கு 300 கிராம் கடலை பருப்பு எடுத்து அதை 6 மணித்தி அளந்த தண்ணியில் ஊற வச்சு இப்போ இதை நான் கழுவி எடுக்க போகிறேன். இந்த கடலை பருப்பை வந்து கழுவி வடித்து வச்சிருக்கிறேன். இப்போ ஸோ இதை நான் கழுவின பிறகு இதில் வந்து 1/3 கப் மெஷர்மெண்ட் கப் இருக்குது. இந்த 1/3 கப் மெஷர்மெண்ட் கப்பில் நான் பிரம்பா எடுத்து வைக்க போகிறேன். முழுசாக இந்த இருக்குது. இந்த 1/3 கப் மெஷர்மெண்ட் கப்லேருந்து நான் பிரம்பா இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரைண்டர் இருக்குது. இந்த கிரைண்டரில் போட்டு இந்த கடலை பருப்பை வந்து நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். ஸோ இதை மூடி போட்டு பட்டை அரைச்சிருப்பேன். இதை நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். எந்த தண்ணியும் சேர்க்கையில் தான் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன். இந்த பிரம்பான ஒரு டிஷ்ஷில் இறக்கி எடுப்பேன். ஸோ இந்த இருக்கு நான் பிரம்பா இதை எடுத்துருக்கிறேன். நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஒரு தண்ணியும் சேர்க்காம இதை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சி இதை பிரம்பா வச்சுட்டு பிரம்பான ஒரு கிரைண்டர் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. இப்படி ஒரு சைஸ்ன்னு சொன்னால் ஒரு 5 சின்ன வெங்காயம், அப்படி இல்லாட்டிக்கு 60 கிராம் வருது. இப்போ இந்த கிரைண்டரில் போட்டு இதை அரைச்செடுப்போம். வேணும்னா கடலை பருப்போடையே சேர்த்து அரைச்சிருக்கலாம். பட் நான் பிரம்பா தான் அரைச்செடுக்கிறேன். இதில் வந்து 5 பச்சை மிளகாய் இருக்குது. சின்ன பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நார்மலி வந்து இந்த இஸ்ஸோ வடைக்கு வந்து இதை ஒன்றும் சேர்க்கிறீங்கள, பட் நான் சேர்க்கிறேன்னா என்ன நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து சின்ன பீஸ் இஞ்சி இருக்கு. எல்லாட்டிக்கும் 3 கிராம் இஞ்சி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் 4 உள்ளி பூடு எல்லாட்டி 15 கிராம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதை அரைச்சிருக்கிறேன். இதை அரைச்சா பிறகு இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி அது எல்லாத்தையும் இந்த கடலை பருப்புக்கு போடுங்க. இதில் வந்து ஒரு காம்பு கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதையும் இதில் போடுங்க. இந்த நாங்கள் பிரம்பா எடுத்து வச்ச இந்த கடலை பருப்பு இருக்குது 1/3 கப். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. நீங்கள் உப்பை பார்த்து போடுங்க. ஸோ இப்போ நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். குழைச்சி அப்புறம் ஜஸ்ட் வாயில் வச்சு பார்க்கலாம் காணுமாண்டு. இதில் வந்து திருவண்ண தேங்காய் பூ இருக்குது 60 கிராம். எல்லாடிக்கு 3/4 கப் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் இருக்குது 3/4 கப். எல்லாட்டிக்கு 120 கிராம்ஸ் வருது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கேசரி பவுடர் இருக்குது 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் இருக்குது. ஸோ இந்த கேசரி பவுடர் போகிறதுக்கு காரணம் என்ன, ஒன்று கலருக்கும் மற்றது வந்து ஃப்ளேவருக்கும். நீங்கள் மஞ்சள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த ஒரிஜினலியாக வர ஆரஞ்சு கலர் வந்து இந்த மஞ்சளில் வராது. இந்த கேசரி பவுடரில் வந்து நார்மலி குங்குமப்பூ இருக்குது தானே, அந்த குங்குமப்பூவில் வர மிச்சத்தை தான் பவுடர் ஆக்கி அதுக்குள்ள மஞ்சள் சேர்த்து செய்கிற அந்த கேசரி பவுடர் 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கையால். ஸோ இப்போ இதை நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இதை விட உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கேசரி பவுடர் போடலாம். இதில் வந்து சின்ன இறால் இருக்குது. இதை சொல்கிறது வந்து க்ரீன் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில ஆட்கள் சொல்கிறது ஸ்கூல் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு கிடைக்க சரியான கஷ்டமாயிட்டு. ஸோ அதெல்லாம் இவ்வளோ நாள் ஆகிட்டு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இருக்க நார்மலி இந்த ஸ்கின் ஒன்றும் ரிமூவ் பண்ணுறது, தோல் ஒன்றும் கலட்டாக தான் இப்படியே நேர வைக்கிறது. ஸோ இந்த இருக்குது இந்த சின்ன இறால். இந்த இருக்குது நான் குழச்சி வச்சுருக்க இந்த வடை. இந்த இருக்குது இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப் எல்லாட்டிக்கு ஒரு ஜிப்லாக் பேக். நீங்கள் க்ளவுஸ் பாவிக்க போகிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதை தட்டி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி வச்சுக்கொண்டு எடுத்து உங்களுக்கு உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கலாம். எடுத்து இதில் வச்சுட்டு இந்த மெட்ட பக்கத்தால் எடுத்து இதை லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் இதில் வைப்போம். ஸோ நார்மலி 3 இல்லை 4 சில இறால் வடையில் வந்து 5 இறாலும் வரும். ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வையுங்கோ. இந்த தோலோட விடுறது காரணம் என்னென்னு சொன்னால் அப்போ தான் இந்த இறால் வந்து சுருங்காது. ஸோ நான் 3 வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை மூடி போட்டு உங்களோட பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். நான் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ
உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இன்னும் கூட இறால் வைக்கலாம். பட் நான் 3 இறால் தான் வச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் பொரிச்சு எடுப்போம். ஸோ ஹீட்டை வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு அதை கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு பார்க்குறேன்டா இப்படி ஒரு தடி எடுத்து இப்படி வச்சு பார்த்தீங்கண்டா இந்த பபிள்ஸ் வருதில்ல, இப்படி பபிள்ஸ் வந்தான்னு சொன்னால் பர்ஃபெக்டாக கொதிச்சுட்டு இந்த வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ இன்னும் ஒருக்கா வந்து உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் ரேப் இருக்குது இப்படி வச்சு மூடி போட்டு லைட்லியாக ப்ரெஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த இறாலை இதில் வைப்போம். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் 3, 4, 5 இட்ஸ் ஆல் டோட்லி அப் டு யூ. ஸோ இப்போ இதை மூடி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. தின்னா வேணும்னா தின்னா ப்ரெஸ் பண்ணுங்க. இதை விட திக்காக வேணும்னா திக்காக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை பொரிச்செடுப்போம். ஒரு நிமிஷத்துக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷமாக பொரிய விட்டுருக்கிறேன். ஸோ இந்த இருக்கிற எண்ணெய் அடங்கி கொண்டு வருது. ஸோ இந்த இறால் இருக்கிற பக்கம் வந்து ஒரு 3 நிமிஷம் பொரிய விட்டுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு. டோட்டலியாக 5 நிமிஷம் இதை பொரிச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் பொரியிற வந்து இந்த பபிள்ஸ் வந்து அடங்கி கொண்டு வரைக்கும் இது பர்ஃபெக்டாக பொரிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது இதில் பேப்பர் டவல் போட்டு ஒரு பிளேட் இருக்குது, இதில் இறக்கி எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இஸ்ஸோ வடை இறால் வடை செய்து முடிஞ்சுது. ஆக்சுவலி வந்து இதுக்கு இன்றைக்கு என்ன அந்த இன்க்ரீடியன்ஸ் இல்லை கையில். ஒரு 2-3 சின்ன வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டிட்டு ஒரு சின்ன கேரட்டும் எடுத்து அதையும் வந்து கிரேட்டரில் கிரேட் பண்ணிவிட்டு எல்லாம் சின்ன சின்ன வெட்டி போட்டு கறிமிளகாய் இருந்தால் கறிமிளகாயும் வெட்டி போட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைமும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு ஹாட் சாஸ் அதில் சில்லி சாஸ் இல்லாட்டி கெச்சப் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதையும் கொஞ்சம் மேலே போட்டுட்டு எல்லாத்தையும் தொட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த இஸ்ஸோ வடை. இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் வடையெல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக இருந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அமர்த்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.